Hi students, 11th standard business max chapter 4 trigonometry. இப்போ நம்ம trigonometry வந்து 10th standardல நம்ம பேசிக்ஸ் படிச்சிருப்போம். அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வரும். எக்ஸ்ட்ரீம்லி அதோட பேசிக்ஸை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். இப்போ அட்வான்ஸ் லெவலில் நம்ம பார்க்க போகிறோம். Introduction. The word trigonometry is derived from the Greek word tri meaning three, gon mean sides, and metron meanings measure. So in fact the trigonometry is a study of a relationships between the sides and the angles of the triangle. The study of the trigonometric functions in terms of the right angles. The study of the trigonometry was first started in India. ஓகேங்களா? இந்த ஏஷியன்ட் இந்தியன் மேத்தமெட்டிஷியன் ஆரியபட்டா, பிரம்மகுப்தா, பாஸ்கரா 1 and the Bhaskara 2 obtained the important results. ஸோ என்னெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்தாங்களோ அதை தான் நம்ம இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோம். இப்போது நம்ம அடுத்தது நம்மளுடைய சப்ஜெக்டில் லேர்னிங் ஆப்ஜெக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா, the trigonometric ratio of the angles, addition formulae, multiple and submultiple angles, the transformation of a sums into the products and vice versa, the basics concept of the inverse trigonometric functions, the properties of a inverse trigonometric functions. ஓகேங்களா? இப்போது நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்டில், இருந்தாலும் ஒரு ரீகால் பண்ணிக்கிறோம். sin theta equal to opposite side by hypotenuse, cos theta adjacent by hypotenuse, tan theta opposite side by adjacent side. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா கொசிக்கன் தீட்டா. கொசிக்கன் தீட்டா அப்படின்னு சொன்னோம்னா 1/sin theta. அப்போ இதோட ரெசிப்ரோக்கல் என்ன வரும்? ஹைப்போட்டினியூஸ் பை ஆப்போசிட் சைட். cos theta 1/cos theta ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா. ஓகேங்களா? அப்போ சீக்கன் தீட்டா இதோட ரெசிப்ரோக்கல் ஹைப்போட்டினியூஸ் பை அட்ஜசன்ட் சைட். அப்போது tan theta ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். 1/tan theta தான் cot theta. அப்போ அதோட ரெசிப்ரோக்கல் அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், நல்லா தரவாக இருப்போம். ஓகே ஃபைன். ஸோ ரிலேஷன்ஸ் பிட்வீன் த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். sin theta ஈக்குவல் டு 1/cosecant theta. ஓகேங்களா? அடுத்தது cos theta ஈக்குவல் டு 1/secant theta. tan theta ஈக்குவல் டு 1/cot theta. tan theta ஈக்குவல் டு நம்ம இப்படியும் அர்த்தம் சொல்லலாம், sin theta by cos theta அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம் ஃபஸ்ட்டு sin theta ஈக்குவல் டு 1/cosecant thetaனா ஆர் cosecant theta ஈக்குவல் டு 1/sin theta அப்படின்னு சொல்லலாம். நம்ம இப்படி தான் படிச்சிருக்கோம், அது இப்படியும் சொல்லலாம். அடுத்தது cos theta ஈக்குவல் டு 1/secant theta. இதை secant theta ஈக்குவல் டு 1/cos theta. அது நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படிக்கிறது, இப்போ 11th வரும்போது இப்படி வரும். அப்போ tan theta ஈக்குவல் டு 1/cot theta. இது நம்ம 10th ஸ்டாண்டர்டில் cot theta by 1/tan thetaன்னு படிச்சிருப்போம். அப்போ tan theta ஈக்குவல் டு sin theta by cos theta. இது நம்ம முதலே படித்ததா. cot theta ஈக்குவல் டு cos theta by sin theta. ஓகேங்களா? இதில் எதுவும் டவுட்டே கிடையாது. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ். ஐடென்டிட்டிஸ் அப்படின்னு சொன்னோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருந்தால் தான் அது பேர் ஐடென்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? sin square theta plus cos square theta equal to 1. 1 plus tan square theta equal to secant square theta. 1 plus cot square theta equal to cosecant square theta. இது நம்ம ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்ட்லேயே படித்தது தான். இப்போ ஒரு வாட்டி இது கூட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஆங்கிள். The angle is a measure of a rotation of a given ray about its initial point. The ray OA is called as a initial side. அப்போ இங்கேருந்து இது வந்து இனிஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது 0 A, 0லேருந்து B, இது ஆரிஜின்லேருந்து A B. அப்போ இங்கேருந்து அப்படி நம்ம ஒரு பாக்ஸை திறக்கிற மாரி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அந்த திறக்கும் போது ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்களா? அந்த ஆங்கிள் தான் தீட்டா அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அன்னோன் ஆங்கிளை நம்ம என்ன சொல்கிறோம்? தீட்டா அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் ஆங்கிள் AOB. AOB எப்பயுமே சென்ட்ரலில் வருது தான், இந்த ஆங்கிளில் நடுவில் வரும் O. அப்போ AOB. ஓகேங்களா?
இதை நம்ம சொல்லும்போது ஓஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓஏ நம்ம வெக்டார்ஸில் படிக்கும்போது அடுத்தது வரும். வெக்டார்ஸில் படிக்கும்போது ஓஏ வெக்டார். இதை படிக்கும்போது இது என்ன சொல்கிறோம், இனிஷியல் சைடுன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வரதுனால இனிஷியல் சைடு பேஸில் இருக்கிறதுனால. அடுத்தது டெர்மினலாக இந்த பக்கம் இப்படி திறக்கும்போது இந்த பக்கம் மூவ் ஆகி போகிறதுனால அது டெர்மினல் சைட் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து ஓபி வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இது வெர்டெக்ஸு, இது ஏ, இது பி. ஓகே, புரிஞ்சிச்சா? ஓகே, இங்கே தான் the given point OA is called as a initial side and the final position of the OB after rotation it is called as a terminal. இங்கேருந்து இது இங்கே போயிடுது, ஓஏலேருந்து ஓபி, அது டெர்மினல் சைட் ஆஃப் த ஆங்கிள். The point O of the rotation is called as a vertex. அப்போ இங்கேருந்து அது போகிறது தான் வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது மூவ் ஆகுது பார்த்தீங்களா அந்த இடத்துல. If the direction of the rotation is anti-clockwise, then the angle is said to be positive, and the direction of the rotation is clockwise, then the angle is said to be negative. அப்போ நம்ம இது பார்த்துருக்கோம். இங்கேருந்து இப்படி போச்சுன்னா, இந்த மூமெண்ட்டில் போச்சுன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், இப்போ கிளாக் வந்து இப்படி தான் சுற்றிக்கிட்டே வரும். ஓகேங்களா, அப்போ கிளாக் இப்படி சுற்றிட்டு வரும்போது இந்த சைட் கிளாக் வைஸ் டைரெக்ஷனே வந்ததுன்னா அது கிளாக் வைஸ் டைரெக்ஷனாக நெகட்டிவ். ஓகேங்களா, அதுக்கு ஆப்போசிட் சைடில் போச்சுன்னா ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ ஆன்டி கிளாக் வைஸில் வரும்போது நம்ம அதை என்ன சொல்கிறோம், பாசிட்டிவ் சைட். ஓகேங்களா, இப்படி வந்ததுன்னா நெகட்டிவ் சைடு. அதை க்ரீன் கலரில் கொடுத்துருக்கிறது ஆன்டி கிளாக் வைஸ். நெகட்டிவ் சைடில் வரும்போது மைனஸ் சைட் ரெட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஸோ அது புரிஞ்சுக்கோங்க முதல்ல. இதுதான் நம்ம பேசிக்ஸு. ஸோ மெஷர்மெண்ட் ஆஃப் அன் ஆங்கிள், ஏன்னா இது ரொம்ப பேசிக்ஸாக வரும் அடுத்து நம்ம கிளாஸஸில். The measurement of as an angle, the two types of a units of a measurement of an angle which are the most commonly used, namely degree measure and the radian measure. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிச்சுக்கோங்க. Degree measure, if a rotation from as a initial position to the terminal position, ஒரு ரொட்டேஷன் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அது அப்படியே சுற்றிட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கு வருது. அப்போ 0 டிகிரி, 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி, 360 டிகிரி, திரும்பி அந்த பொசிஷனுக்கு வந்து அப்போ 1/360 ஆஃப் த ரெவல்யூஷன். த ஆங்கிள் இஸ் செட் டு பி ஹாவ் அ மெஷர் ஆஃப் அன் 1 டிகிரி அண்ட் ரிட்டன் ஆஸ் அ 1 டிகிரி. மேலே ஒரு சின்ன 0 மாரி போடுறோம், அது 1 டிகிரின்னு சொல்கிறோம். த டிகிரி இஸ் டிவைடட் இன்டு மினிட்ஸ். டிகிரி வந்து என்ன செய்கிறோம், அதை டிவைட் பண்ணுறோம், அது வந்து மினிட்ஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் த மினிட் இஸ் டிவைடட் இன்டு செகண்ட்ஸ். அதை தான் நம்ம என்ன 1 டிகிரி ஈக்குவல் டு 60 மினிட்ஸ். ஓகேங்களா, அந்த 60 மினிட்ஸ் போட்டாச்சு. அண்ட் 1 மினிட் ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸ், அது டபுள் போட்டோம்னா என்ன ஆகிடும், நம்ம செகண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ த டிகிரி மெஷர்ஸ் ஈக்குவல் டு 180/π இன்டு ரேடியன் மெஷர் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, டிகிரி மெஷர் ஈக்குவல் டு 180/π இன்டு ரேடியன் மெஷர் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா, அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்னது, 1 டிகிரி ஈக்குவல் டு 60 மினிட்ஸ், இது ஞாபகம் வச்சுக்கணும். அதேமாரி 1 மினிட் ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸ், இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை தான் வச்சு நம்மளுக்கு பேசிக்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கக்கூடியதெல்லாம் வரும். ஓகேங்களா, பை. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ரேடியன் மெஷர். த ஆங்கிள் இஸ் சப்ஸ்டெண்டட் அட் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் பை அன் ஆர்க் equal to the length of the radius of the circle is called the radian. It is denoted by 1 to the power of small c. அப்போ இங்கேருந்து நம்ம பார்க்குறோம், இது ரேடியஸ் 0, இது a. இங்கேருந்து ஒரு ரேடியஸில் பீன்ற இடத்துக்கு மூவ் ஆகுது, ஒரு பெண்டுலம் டைப்பில் ஒரு ஆர்க்கில் இங்கே மூவ் ஆகி இந்த பக்கம் போகுது. அது டிஸ்டன்ஸ் வந்து இதுவும் r தான். அப்போ இதை தான் நம்ம சொல்கிறோம், இந்த டிஸ்டன்ஸை தான் என்ன சொல்கிறோம், 1 ரேடியன். ஓகேங்களா, the relation between the degree and the radians. We know that the circumference of the circle of a radius 1 unit is 2π. ஓகேங்களா, ஸோ பை வந்து 180, 2π அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபுல் ரெவல்யூஷன் 180 + 180 எவ்வளவு 360 வரும். ஸோ அப்படி நம்ம போட்டுக்கிறோம். இட்ஸ் a one complete revolution of the radius of a unit circle. Substance is 2π radians. A circle substance at a center an angle whose degree measure is 360 degree. 2π radians equal to 360 degree. Pi radians equal to 180 degree.
ஓகேங்களா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நம்ம அடுத்து போகும்போது மெமரைஸ் பண்ணி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 5 ரேடியன்ட் ஈக்குவல் டு 180 டிகிரி, 1 ரேடியன்ட் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வருது 180/π. அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் போகும்போது ஒரு பை. ஓகேங்களா? அப்போ பாருங்கள் 0 டிகிரி, 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி, 360 டிகிரி. அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் போகும்போது ஒரு பை. இங்கேருந்து இது வந்து அடுத்த செகண்ட் ஆஃப் வந்து ட்ராவல் ஆச்சுன்னா ஒரு பை. அப்போ பை 2π அப்படின்னா 2 × 180 எவ்வளோ வரும்? 360. அதுதான் 2π நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, இது நம்ம இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும். த சிம்பிள்ஸ் ஆஃப் 1 டிகிரி, த டிகிரி. இப்படி ஒரு டேஷ் மாரி போட்டோம்னா அது 1 மினிட், 2 டபுள் டேஷ் போட்டோம்னா அது செகண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு பேசிக்ஸ் வருமோ, அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு வேண்டியதாக இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் இதை நல்ல இன்ட்ரடக்ஷன்ஸை நல்லா கவனமாக கவனிச்சுக்கோம். அடுத்துட்டு எக்ஸாக்ட் வேல்யூஸ் ஆஃப் த ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். நம்மளுக்கு தெரியும் தீட்டா வருது 0 டிகிரி, 30 டிகிரி, 40 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படித்தது தான். சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா இங்கே கொடுத்துருக்கோம். அப்போ சைன் 0 டிகிரி 0, சைன் 30 டிகிரி 1/2, sin 45 degree 1/√2, sin 60 degree √3/2, sin 90 degree 1. ஓகேங்களா? cos 0 degree 1, cos 30 degree √3/2, cos 45 degree 1/√2, cos 60 degree 1/2, cos 90 degree 0. ஓகேங்களா? அடுத்து tan 0 degree 0, tan 30 degree 1/√3, tan 45 degree 1, tan 60 degree √3, tan 90 degree undefined. It is infinity. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 0 டிகிரி 1/2, 1/√2, √3/2, 1. இது அப்படியே ரெசிப்ரோக்கில் போடுங்க. 1 இங்கே போட்டுக்கோங்க, √3/2 போட்டுக்கோங்க. இது அப்படியே இங்கே இருக்கோங்க, இது இந்த பக்கம் போட்டுக்கோங்க, 0 இந்த பக்கம் வந்து 0ல் எப்பயுமே 1 போச்சுன்னா 0 தான் வரும். ஓகேங்களா? அப்படி நம்ம வச்சுக்கலாம். அப்போ இங்கே இருக்கிற இது வந்து நம்ம டிவைட் பண்ணும்போது 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி 1/√3 இருக்கும். 1/√3 இங்கே √2 போனால் 1, 1க்கு 1 போச்சுனால் 1, அப்போ 1/1 1. இங்கே 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா √3/1, √3/1 என்னது √3, 1ல் 0 போயிட்டுனா நம்மளுக்கு என்னது அன்டிஃபைன்ட். அப்படின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப பேசிக்ஸ். இது தான் நம்மளுக்கு 10th ஸ்டாண்டர்டில் படித்ததா. இதை விட இன்னும் அட்வான்ஸாக ஹையராக வருது. நான் இப்போ பேசிக்ஸ் உங்களுக்கு சொல்கிறதுனால இது சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சு.